ஆனா எங்களுக்கு ஆடலும்பா நிகழ்ச்சி போட்டே ஆகணும். ஆ நிறைய சுத்தி வா கொலையா முந்திரிக்கா நிறைய சுத்தி வா கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கான் கொலையா முந்திரிக்கா நிறைய சுத்தி வா கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கான் வர சொல்லியிருக்கிறாங்க தெரியலையே. எதுக்கு எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கிறாங்க என்னன்னு தெரியலையேம்மா. அது ஒன்றும் இல்லைங்க, இப்போதானே எக்ஸாம் முடிஞ்சிருக்குது, பையன் நல்லா படிச்சிருப்பான் போல, அதான் வர சொல்லியிருப்பாங்க. அட ஆமாங்க்கா, என் பையனை நைட்டெல்லாம் விழுந்து விழுந்து படித்தான். ஏதோ ப்ரைஸ் சீரிஸ் கொடுப்பாங்களோன்னு நான் நினைக்கிறேன்க்கா. டேய் சீக்கிரம் வாடா. இந்த வந்துட்ட மாப்ள. சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். வேணாம் விடு. என்னடா மச்சான் அவனுங்க போய் எக்ஸாம் பேப்பர்லாம் அடிச்சிருக்கானுங்க. டேய் டேய் என்னது சீ 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 அசிங்கம்மா சட்டையெல்லாம் கேசக்கிட்டு. என்னடா நடிக்கிறியா நீ தானே? ஐயோ என்னடா ஏன் மேலே பழி போடுற? ஸ்கூலில் நான் மட்டுமா இருக்கேன்? ஏய் இப்போ புரியுதா பண்ணாத தப்புக்கு அடி வாங்குற வழி நான் என்னென்னு? எனக்காவது வலியோட போச்சு, ஆனால் உனக்கு வாழ்க்கையே போச்சு. ஏம்மா பையனை வீட்டிலே விட்டு வந்திருக்கலாம்ல? இல்லைம்மா, வீட்லேயே யாரும் இல்லை, வீட்லேயும் வேலைக்கு போயிருக்காங்க, தனியாக விட முடியாது, அதனால தான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். சரி வாங்க, ஏன் இங்கே நின்று பேசிட்டு? என்னக்கா உங்கள் பையன் இங்கேயும் விழுந்து விழுந்து படிப்பான் போல? நான் கொஞ்சம் எட்டி பாருங்க, உங்கள் பையனும் தான் விழுந்து விழுந்து படிச்சுக்கிறா. அப்படி ஏய் நம்ம ஏன்டா முட்டி போட்டிருக்கோம்? நம்மளும் அந்த தப்பு பண்ணோம். வாடா போய் மேக்ஸ் சார் கிட்ட சொல்லலாம். டேய் ஏற்கனவே மேக்ஸ் சார் கையை உடைச்சிட்டு நம்ம தான் அவனை போட்டு விட்டேன்னு ஸ்கூலுக்கே தெரிஞ்சிருச்சு. அதுக்கு பண்ணாத தப்புக்கு நாம ஏன்டா பழி எடுத்துக்கணும்?
ஆமாடா மாப்பிள்ள நம்ம என்ன பண்ணி எதுக்கு வாங்கடா போய் சொல்லலாம்டா. டேய் லூஸ் தனம் பேசாதடா. ஏற்கனவே மேக்ஸ் சார் கையை உடைச்சிட்டு நம்ம தான் அவங்கள மாட்டி விடணும்னு ஸ்கூலுக்கே தெரிஞ்சிருச்சு. இப்போ போய் சொன்னா மட்டும் யார் நம்புவா? நீ நம்பிய முதல்ல. என்னடா அங்க பாரு. டேய் என்னடா வண்டி தொடச்ச சொல்லுடா. டேய் ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணி தொடச்ச சொல்லுடா. என்ன பண்ணி அப்பா நான் எதுவும் பண்ணலப்பா. வலிக்குதுமா. நான் எதுவும் பண்ணலப்பா. எடுத்துங்கம்மா. ஸ்கூல் நினைச்சீங்க சொந்த கடை நினைச்சீங்களா? இந்த கற்றுக்கிறீங்க யாருமா நீங்க? ஸ்கூலில் வர சொன்னாங்க பேரண்ட்ஸ். ஓ நீங்கள் தானா? ஆமாம். ஓரமாக இல்லைங்க, சார் வந்தோடனே கூப்பிட்றேன். வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க சார். வணக்கம் சார். உங்கள் பசங்க ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க? ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே என்ன நடந்துச்சு? ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஏதாவது கேட்குறீங்களா? இல்லைங்க சார். அதான் இங்கே வந்து நிற்கிறீங்க. உங்கள் பசங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? தெரியாதுங்க சார். சார் பசங்களை கூப்பிடுங்க. ஓகே சார். என்னடா பண்ணீங்க இன்னைக்கு? சார் அப்புறம் எதுக்கு உங்களெல்லாம் இங்கே நிற்க வச்சு உங்கள் அப்பா அம்மாலாம் கூப்பிட்டுருக்காங்க? வேலை இல்லாமையா? சொல்லுங்கடா, வேலை இல்லாமையா? டேய் நீங்கள் நல்லவங்கன்னு உங்கள் அப்பா வேணால் ஏமாற்றலாம், ஆனால் என்னை ஏமாற்ற முடியாது, சரியா? உங்கள் பசங்க எக்ஸாம் பேப்பரில் எரிச்சிருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு தான் உங்களை கூப்பிட்ருக்கோம். சாரிங்க சார். சாரிங்க வாட்டி சார், மட்டும் இந்த ஒரு மன்னிச்சிட்டேன். இனிமே தப்பானா பாத்துக்கிறேன் சார். சாரி சார், எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. டிசி வாங்கிக்கோங்க. நீ எல்லாம் என்ன பண்றீங்க? சொல்லுடா ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் ப்ளீஸ் கம் விடுக்கா. எது வந்தா டிசி வாங்கிட்டு உங்க வீட்டில் வச்சுக்கோங்க. சார் டிசி ரெடி பண்ணுங்க. மாமா என்னமா பண்றீங்க? எந்திரிங்க மேல. விடுடாங்கிட்டு. பாத்தீங்களாடா, நீங்க பண்ண தப்புக்கு உங்க பெத்தவங்கள காலில் விழுகுறாங்க. சார் அவன் முடிய பாருங்க, ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரியா இருக்கு. மா என்னால ஒன்றும் பண்ண முடியாது, மேல் இடத்துல முடிவு பண்ணிட்டாங்க. டிசி வாங்கிட்டு கிளம்பிடுங்க. சார் டிசி ரெடி பண்ணுங்க, எனக்கு மீட்டிங் டைம் ஆச்சு. கொஞ்சம் வெளியில் நில்லுங்கம்மா, டிசி ரெடி பண்ணிட்டு கூப்பிட்றேன். பாத்தியாடா, பாத்தியா என்ன சொல்றாங்கன்னு பாத்தியா? இதுக்கு தான் உன்னை ஸ்கூலுக்கு அனுப்புறேன் நானு. சொல்றா, சொல்லு. உன்னை எவ்வளோ நம்பினேன். நம்ம தான் படிப்பை பாதியிலே நிப்பாட்டிட்டோம். நம்ம தம்பியாச்சும் நல்லா படிச்சு பெரிய ஆளாவான்னு நினச்சி தானே உன்னை படிக்க அனுப்பிச்சேன். அக்காவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டேன். அப்படிலாம் இல்லைக்கா. டேய் கோபி, கோபி இதுவரைக்கும் கஷ்டம்னு என்னன்னு தெரியுமா உனக்கு? உங்கள் அப்பா கையை பார், மிஷின் பிடிச்சி பிடிச்சி எப்படி காப்பு கட்டியிருக்குன்னு. உங்களோட கையை பார், ஒரு கஷ்டம் கூட தெரியாமல் வளர்த்துனேடா. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தனடா. ஏன்டா இப்படி பண்ண? சொல்றா, அட சொல்றா. சாரிமா, நம்புங்கம்மா, நான் எந்த தப்பு பண்ணலமா. உன்னாலதான்டா தருதலை பையன்கிட்டலாம் சேர வேணான்னு சொன்னா கேட்டியா? நிறுத்துமா, யாரை பார்த்து என் பையனை தருதலைங்கிற? உன் பையன் தான் தருதலை. உன் பையன் கூட சேர்ந்ததுனால தான் நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம்.
உன் பையன் மட்டும் ஒழுக்கமா? உன் பையனால தான் என் பையன் கெட்டு போனான். டேய் கம்முன்னு இருடா. பாத்தியாடா உன்னை பெத்ததுக்கு கண்டவங்க கிட்ட எல்லாம் திட்டுவாங்கன்னு என் தலையில எழுதியிருக்கோம். பார்த்து பேசுங்க. என்ன மரியாதை இல்லாமல் பேசிட்டு இருக்கீங்க? பையன் என் தம்பி கூட சேரும்போது தெரியலையா நாங்கள் கண்டவங்கன்னு? எனக்கு முன்னாடியே தெரியும் இவனுங்க கூட சுத்தையில் நீ இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டுவேன்னு. ஏக்கா இப்படி பேசுறீங்க? அப்புறம் எப்படி பேச சொல்கிறீங்க? அப்ப முன்னாடியே தெரியுமில்ல, உன் பையனை ஒழுக்கமா வளர்த்துருக்க வேண்டியதானே? பாத்தியாடா ஃப்ரெண்டுன்னு ஏறிட்டு போனே இல்லை. சரிம்மா, இனிமேல் என் பையன் நல்லா வளர்த்துக்கிறம்மா. ஏறா வண்டியில நாளையில இருந்து என் கூட வந்து மிஷினை பிடிச்சி பாரு. அப்பதான் தெரியும் என் கஷ்டம் என்னன்னு. இனி ஃப்ரெண்டுக்குன்னு சேர்ந்து சுற்றி பாரு, அப்புறம் இருக்கும் உனக்கு. இந்தா புடி, வண்டியில் ஏறு. ஹலோ சார், டுட்டோரியல் சென்டருங்களா? ஆமாங்க. டுட்டோரியல் எந்த இடத்துலங்க சார் இருக்கு? திருப்பூரில் காந்தி காலனியில் இருக்குங்க மேடம். சரிங்க சார். 12வதுக்கு எவ்வளோங்க சார் ஃபீஸ் ஆகும்? நேரில் வாங்குமா, மற்றவங்களோட கம்மியாக தான் வாங்குறோம். சார் உடம்பு முடியாதனால ஸ்கூலுக்கு போக முடியலைங்க சார். அதனால தான் டுட்டோரியல் சேர்க்கணும். யாருங்க சேர்க்கணும்? பையனுக்கு சார். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வாங்க, சேர்த்துக்கலாம்.